ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரெட் ரேஞ்சர் என்ன அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோட எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த எபிசோட வேலை இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் புரியாமல் பார்ப்பீங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போட்டு இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. கதை கொஞ்சமாக தான் கைஸ் சீரியஸாக போகுது. முடிஞ்சலுக்கு பொறுமையாக பாருங்க. ஆனால் உண்மையிலே ஸ்டோரி வேறு லெவலாக இருக்குது. முடிஞ்சலுக்கு பொறுமையாக பாருங்க. சரிங்க சமயத்தோட கதை உள்ள போகலாமா? இந்த எபிசோட அந்த உத்தரவோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்க மை லேடி. அப்புறம் சைல்ட்ல இவனை பார்க்க பசைடன் எவ்வளோ இருக்கு சார்? அது பொசைடன். நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வாழ போறேன். இன்னிலேருந்து என்னோட டியூட்டி ஆரம்பமாடா. இது கேட்டு அவனை அதிர்ச்சவ. அவனையா நீங்க இந்த இடத்த விட்டு அனுபவம் இருக்கீங்க அந்த ரெட் மாஸ்டர். அது ஏன்னா அவனுக்குள்ள நிறைய பொட்டன்ஷியல் திறமைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம சில கொஸ்டெல்லாம் ஈஸியாக முடிச்சிருக்கா. அதனால அதுக்கு நீ இவ்வளவு பெல்ட் படாதோடைய ஓனர் பக்கம் போலவே. ஆனா மை லேடி இவன் நீங்க வச்சுக்கிது எனக்கு சரியா படல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களை நினைச்சாதான். இருந்தாலும் நீ எனக்கு தான் பாதுகாப்பாக இருக்கீங்களா பொசைடன்? ஆமா, என்னோட சர்வீஸே உங்களோட ஃபேமிலிக்காக மட்டும் தான் நான் அனுப்பி கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷனா இந்த இடத்துல வேலை பார்க்குறோம். உண்மையா சொல்ல போனா என்னுடைய கிராண்ட் டாட்டர் மாதிரி. அதுக்காக தான் அந்த எடுபட்ட பையனை இந்த இடத்த பத்தி வேணாம்னு சொல்றேன். அவன் எதனா உங்களை பண்ணிட்டானா எனக்கு அதான் பயமா இருக்கு. நீ என்ன கிராண்ட் டாட்டர் சொல்லிட்டு நீ என்ன பத்தி தப்பா பேசுற பாத்தியா? கொழுப்பு தானே உனக்கு. அந்த ரெட் ரேஞ்சர் வந்து அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாதுப்பா. அவன் கண்டிப்பா என்ன பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்க, கூடவே ஹெல்ப் பண்றது சொல்லியிருக்கான். இதை கேட்டு அவ்வளவு ஷாக் ஆயிடுப்பா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு நிறைய நல்ல குணம்லாம் இருக்கு அப்படின்னு வைக்கப்படுன்னு சொல்ல பொசைடன் பக்கம் கதவு சத்தின்னு இப்ப ஹீரோ கிட்ட வர, மாஸ்டர் ரெட் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இந்த இடத்துல தங்கிக்கலாம். எப்ப என்னோட ரூமுக்கு கொண்டு போவீங்க? உங்களுக்கு நல்லா மூடி வெட்டின பிறகு இல்ல உங்க தலையை சீவன பிறகு போலாம். யோ என்னையா சொல்ற? ஆஹா, அவனோட பக்கம் கத்த என்ன காப்பாத்துங்க பக்கம் கத்திட்டு இருக்கு. பொசைடன் என்ன பண்றது சொல்லிட்டு அந்த இருக்கு யூத்ரா வர ஹீரோ ஒன்னொரு பக்கம் அங்க பதுன்னு இருக்குது. பார்த்துட்டு இவ்வளவு போய் தடுக்கலாம் பக்கம் இன்னொரு பக்கம் இவங்களுடைய காலிங் பல் யாரோ அடிக்க, டே நிறுத்துங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அந்த டைம் வெளியே கதவு திறந்துக்குன்னு ஒருத்தவங்க உள்ள வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பெல் அடிச்சுட்டு இருக்க, வந்து டோர்ல திறக்க முடியாதா உங்களால? அட என்னடா பண்றாங்க சொல்லிட்டு பாக்க தரமான சீனா காமிச்சு விடுறாங்க. வா, இது பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க சொல்றது ஒரு வகையில நல்லதான் தெரியுது பிரின்சஸ் டட்டிலாம் அப்படின்னு பார்த்தா போன எபிசோட கடைசியில வந்து அந்த கேங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னது நீங்க பிரின்சஸா? ஆமா, நான் தான் தேர்ட் பிரின்சஸ் ஆஃப் அவலாஸ்ட் எம்பயர். என்னோட பேரு டெல்டில்னா லீஸ் வேங்கரே அவலாஸ்ட். இவன் என்னுடைய பார்ட்னர், அப்புறம் ஒரு ஹீரோவும் கூட. இவன் தான் லவ்ஜி மிஸ்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல கிரைம் பண்ற யாரா இருந்தாலும் அவங்களுடைய தலையை சீவி என்னுடைய லிஸ்ட்ல அவங்கள முடிச்ச கணக்கா சேர்த்துட்டு இருக்கேன். அதுவும் என்னுடைய மை பிரின்சஸ் டெல்டி நான் சொல்ற வேலைக்காக தான். நீங்க மட்டும் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறீங்க, உங்க கதையும் அவ்வளவுதான். டே தெரா டெஞ்சனாவாத, அவங்க கிட்ட நல்லபடியா நடந்து சொல்லு. அது மட்டும் இல்லாம இது என் வீட்டுக்கு வந்து நீ மிரட்டுற. டெல்டினாவும் அவன் கழுத்துல ஒன்று கொடுக்குறாங்க. மிஸ்டே இவங்க கிட்ட இப்படி நடந்துப்பா, இப்பெல்லாம் நடந்து கூடாதுரா. ஒருத்தங்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ. தேவையில்லாம கோவப்பட்டு இப்படி பதட்டமாக்கிற எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும். நீ ஒரு ஹீரோ கிடையாதா? ஹீரோன்ற பேர் மட்டும் வச்சுக்கினா பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நீங்க சொல்றது ஒரு நல்லதான் படுது. ஆனா என்ன இருந்தாலும் என்னோட அன்பு எல்லாமே பிரின்சல் டெல்டி நான் உங்களுக்கு மட்டும்தான் என்னோட மனசு. அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தயாரா இருக்கேன். நான் தான் உங்களுடைய ஹீரோன்னு சொல்லிட்டு அவன் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன். இதுங்கெல்லாம் பார்த்துட்டு ஆஹா என்னடா ஏதோ கணக்கு பேச வந்த இடத்துல கடலை போட்டு இருக்கான். பார்க்கவே காமெடியா இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு இருக்கேன். சரி, நாங்க ஏன் தெரியுமா இந்த இன்னைக்கு வந்திருக்கோம்? இதுலதான் இந்த மேஜிக் டூல நீங்க அனலைஸ் பண்ண முடியுமா? இதை வந்து நாங்க ஒரு வழியா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். அதனாலதான் உங்களுக்கு இதை பத்தின டிஃபரெண்ட் எதனா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தோம். ஹீரோவும் ஏன்பா இது நேத்து ஒரு வயசான ஆளுக்கோட நெத்தியில பார்த்தனே, இது பிம்பாலா? ஆமா, அதர் டே அந்த மாதிரி நடந்தது. அந்த ஆளோட நெத்தியில அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா ஒன்ஸ் அவன் கெல்கில் திரும்பி விட்டு பிறகு அந்த இடத்துல அவன் மிஸ் ஆயிட்டான்னு சொன்னாங்க. கவலைப்படுத்தீங்க, அவர்களாம் ஒண்ணு இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு இப்போ. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் எடுத்து பார்க்கல, அந்த மான்ஸ்டரை நீங்க தான் அழிச்சு தோக்கடிச்சிங்களா? நான் மட்டும் கிடையாது, இவன் தான் சேர்ந்து கூட ஹெல்ப் பண்ணா. ஆமாங்க, யாரு நினைச்சுங்க, நான் தான் விக்டோரி கோசனா பஸ்டர். என்னுடைய பவருக்கு ஈடு இணையே கிடையாது. கஸ்டனா பஸ்டர்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பேரு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கேன். ஆனா அந்த கணக்கு நீ இன்னும் பேசுறாடா இருக்குது. அப்புறமா இவங்க படம் இருக்கு. நான் உங்களோட ஃபேமிலி கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்க தான் ஃபேமிலி சர்வலோன் ஃபேமிலி மேஜிக் ரிசர்ச்சர்ஸ்ல உங்களால எல்லா விதமான மேஜிக் கணக்கிட முடியல. அவன் ஒரு பக்கம் படிக்கிறா. ஆமாங்க, ஆனா அந்த வேலையெல்லாம் நான் எப்பயோ பார்த்து முடிச்சிட்டேன். இருந்தாலுமே இந்த மான சீட்ஸ் மூலியமா ஒரு சாதாரண நபருக்கு கூட அவங்க மூலியமா அந்த சக்தி வந்து அந்த சீட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. அந்த சக்தியை பயன்படுத்தி அவங்களோட மான்ஸ்டரா மாத்தது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராடினரியான பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இது பிரிவிலன்ஸ் ஸ்பெல் மாதிரி தான். சரிப்பா, இது எதுக்கு இங்க இந்த வந்து கேட்டுன்னு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை அடையிறதுக்காக சில காலங்களா யாரோ ஒருத்தங்க இதுக்காக நிறைய செலவு பண்ணி வாங்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ப்ரெஷியஸான ட்ரெஸரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த சீடு மூலியமா ஒரு அட்வான்ஸ்டான எபிலிட்டியை தர முடியுமான்னு. இது ட்ரைனிங்காக கூட யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது. நீ சொல்றது ஒரு வேலை சரியா தான் படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆள் வந்து டவுனுக்குள்ள அந்த சீட்டை பொறுத்திக்கின்னு வந்து அட்டாக் பண்ண பார்த்தானா, அப்போ இவனோட பாடியை பார்த்தா டோட்டலா டிஃப்ரெண்டா மாறிச்சு. டோட்டலி ஒரு ஹை லெவலான மானம் பீஸ்ட் மாதிரி ஆயிட்டான். உனக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட ஆளுங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனாங்க. என்னதான் இவன் அவங்க ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்காக தடைகள் நிறைய இருக்குதுல்ல. எப்படி உங்களால மட்டும் இந்த மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி மாற முடிஞ்சு? கண்டிப்பா இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த ராயல் ஸ்கெப்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவதான் அந்த சீடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான வாய்ப்பு இருக்கு. என்னது அந்த ராயல் ஸ்கெப்டரா? சாரி, அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. பட் ஆனா இப்போதைக்கு இந்த மானா சீடு இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு ஆதாரமா இந்த இடத்துல அமைஞ்சிருச்சு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல ராயல் ஸ்கெப்டர் வந்து ரொம்ப அமைதி காக்குறாங்க. அது என்னன்னு தெரியல. நமக்கான உதவி யாருன்னு கிடைச்சா நம்ம கண்டிப்பா அவங்களை எதிர்த்து போராட முடியும் நம்புறேன். கவலைப்படாதீங்க, அதான் நாயர்களே. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஷோஹா ராயல் ஃபேமிலியோட மற்ற மெம்பர்ஸும் இந்த விஷயத்துல மாட்டின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணப்படும்? சின்ன தப்பு
தப்பு நடந்தாலும் நம்ம மேல பழி போட்டு நம்மள தாக்கிடுவாங்க. அவங்கள அந்த இடத்த விட்டு தூக்கி ஆகணும். இல்லைன்னா இருக்கிற நிலைமை இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிடும். என்னோட டியூட்டி அந்த இடத்துல ஒரு பிரின்சஸா இதெல்லாம் மாத்தி என்னுடைய மக்களுக்கு புதிய வழி காட்டணும். அதுக்காக நானே களத்துல இறங்கலான்னு இருக்கேன். அதுக்காக உங்களோட உதவி எனக்கு தேவை. உங்களால அதை எனக்கு பண்ண முடியுமா? அந்த ராயல் ஸ்கப்டராலேயே பொறுப்புல இருந்து அவங்களை இறக்கிட்டு இந்த நாட்டை காப்பாற்றணும், என்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும். அதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்காது, எனக்கு தான். இதை புரிஞ்சுக்கின ஹீரோயினும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கவலையே படாதீங்க, என்னால முடிஞ்ச எல்லாம் உதவியை நான் பண்றேன், ரொம்ப நன்றி நான் சொல்ல. ஆஹா சம டீலு தான், ஒரே காலையில 2 வாங்கலாம். இன்னொரு பக்கம் பிரின்சஸ்க்கு நான் உதவி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னோட பல நாள் பழி வாங்குறத நான் அந்த ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஆயிடும். அப்படி அவன் குஜலாவே இந்த வேர்ல்டு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இந்த உலகத்துல நான் இன்னமும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையும் நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்ல. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு உங்ககிட்ட பவர் இருக்கு மத்தியில நீ ஹெல்ப் பண்றேன்னு வர ஆசைப்படுறியாடா? சந்தோஷம், இவனும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களும் சொல்ல. ஒரு நிமிஷம் இருங்க பிரின்சஸ், அவங்க கழுத்துல கத்தி வைக்க. உன்னோட பேர் வந்து அசாக்கி டோஹோ தானே? ஆமாண்டா. நீ ஒரு அட்வென்ச்சரா இன்னும் ஆகலையா இல்ல ஆயிட்டியா? ஏன்னா நீ இன்னும் ஒரு மைனர். அது மட்டும் இல்லாம உன்னை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் எங்களுக்கு தெரியாது. அதனால உன்னை நம்பிலாம் நாங்க கூட வர மாட்டோம். என்னடா பேசுறேன்? அவன் சொல்றது உனக்கு புரியலையா? நீ ஒன்னும் ஒரு மைனரா கூட ஆகலையா? அதனாலதான் அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை வரலான்றான். மிஸ்டே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்மளோட ஜேர்னி ஒன்னா போறதுனால இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்னோட பின்னாடி எனக்கு ஆபத்து வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுதா? அப்பனா நான் என்னடா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டேய் உன்னோட திறமை என்கிட்ட நிரூபிட, அப்பதானே நான் உன்னை நம்புவேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஒரு ஃபைட் நடக்குது. என்னப்பா இங்க நடக்க போகுது? 2 அட்வென்ச்சர்ஸ்க்கு ஃபைட் நடக்க போகுது. இப்போ உன்னால என்ன பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கோபத்துல இருக்க ஹீரோவா அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக, ஏய் என்னடா கேவலமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன உடனே பின்னாடி வெடிக்குது, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இதை பார்த்துட்டு இவ்வளவு ஆஹா இவனுக்கே நம்ம 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது பிடிக்கல போல, எல்லாத்தையும் எல்லாரையும் எடுத்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அவனோட ஸ்டைல் பார்த்துட்டு பிரின்சஸ் ஹாப்பி அவரும் ஏ அவன் சூப்பரா இருக்காங்க பாத்தியா, எந்த மாதிரியான மேஜிக் இது? ஆமா பிரின்சஸ் தானே இவங்க, இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆடுறாங்க. என்னத்த சொல்றது, போய் அவன் மேலே இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சண்டே ஸ்டார்ட் பண்ண. சண்டேல ஹீரோவும் விட்டு கொடுக்காம போராட, அவனும் போராடுறான். அடிச்சா இவன் இன்னும் என்னை விட ஸ்ட்ராங்கா தான் தெரியுறான். உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. சரி சரி பேர் சொல்லிடுறேன், உன்னோட தோல்வி ஏத்துக்கும். அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல வேற ஒரு ஸ்வாடை அதை மாத்தி இவன் அட்டாக் பண்ணான்னு. அவன் என்ன இது ஸ்வாடியை சேஞ்ச் பண்ணினா என்ன எலமெண்ட் அது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வா இது பார்க்கவே கூலாகுது, ஒன்னு நான் மதிக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ சொல்லி நான் பண்ற கூட இருக்கு. டேய் சீரியஸா பேசி சண்டை போடுற கம்முனாடி, இது என்னுடைய 4th பாம். வா என்னோட மேக்ஸிமம் பலத்தை பயன்படுத்துறேன். என்னடா இது 5 ஜெயிண்ட் அனிமல்ஸ் கோலத்தில இந்த இடத்துல வர வச்சிருக்க, என்னடா பண்ண போற பெருசா நீ ஒண்ணு சாக்கவே. இதுதான்டா பவுண்ட் மேஜர் மேக்ஸிமம் கோசனே கைதரோடி அட்டக்கடான்னு சொல்ல. அவன் ஒரு பக்கம் ஆமா என்ன இயலோட இருந்து சொல்லிட்டு சாக்கவே. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் உள்ள கூப்பிட்டுருக்க. இயலோட உனக்கு 2 பேர் கூட தான் தண்டை, எதுக்குடா எங்க 2 பேர் உள்ள ஏத்தன் கூட? அது டெக்னிக்கல் இஷ்யூவா, வேற எதுவும் கிடையாது. டெக்னிக்கல் இஷ்யூவா அதுக்கு இந்த தகரடா பயன்படுத்தணும்னு சொன்ன கேட்டியா நீ? சரி விடுங்க டென்ஷன் ஆகுது, அடுத்த கட்ட என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கலாம் சொல்லிட்டு பாக்க. பிரின்சஸ்க்கு உண்மையிலே அவங்க உள்ள இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. டே மிஸ்டே இங்க பாத்தியா உள்ள சூப்பரா இருக்கட்டான்னு சொல்ல. இன்னொரு பக்கம் அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஷாக்கா இருக்கான். பிரின்சஸ் நீங்க அங்க என்ன பண்ணீங்க? டேய் இலவடுத்தவனே அவங்களை கடத்தி வச்சிருக்கேன் அந்த இடத்துல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய் இல்லடா டென்ஷன் ஆகுதுடா. தெரியும்டா திரும்ப அவங்க என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா நான் உன்னை இந்த இடத்துல பசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ற ஆட்டத்துல ஹீரோ அப்படியே தடுமாறி அந்த ரோபோட்டோட கீழே விழாம போக. ஆஹா முடியல. அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ உன்னொரு பக்கம் தன்னுடைய சோடை எடுக்கிறான். இப்ப வாடா உன் கதையை முடிகிறேன்னு சொல்லிட்டு அவனு தயாரா இருக்கேன். 2 பேருமே தயாரா இருக்காங்க. எந்த தடவை உன்னோட கதையை முடிச்சு இந்த சூட்டி அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் உன்னொரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இவன் அடிக்கல. பட் ஆனா ஹீரோவும் எந்தடா உனக்கான பிக் ஃபேன் ரெடியா வந்துட்டு இருக்குன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் பண்ற அட்டாக்ல காத்தோட காத்தா அப்படியே பறந்து தெரிச்சு போயிடான். அவன் செத்துட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு இவ்வளவு கேட்க வாய்ப்பில்லை. பிரின்சஸ் மிஸ்டே எங்கடா போயிடுன்னு சொல்லிட்டு ஆயிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் மிஸ்டே பார்த்து காட்டுக்குள்ள பதர்ல பார்த்துட்டு இருக்க. பிரின்சஸ் என்ன மன்னிச்சிருங்க நான் தோத்துட்டு இதுல. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கான ஒரு ஹீரோ இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆயிட்டு இருக்கேன். என்னடா எங்க கூத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கானுங்க. பிரின்சஸும் அப்பெல்லாம் இல்ல மிஸ்டர் நீ இப்பெல்லாம் சொல்லவே போல, எப்படி இருந்தாலும் நீ தான் என்னுடைய கார்டியன். உன்னால பெஸ்ட்டை கொடுத்து அங்க சண்டை போட்டு அதுவே எனக்கு போதும். நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் கூட சேர்ந்து வேலை பார்ப்பல. ஆமா ஸ்டில் என்னமோ பண்ணுவேன். நமக்காக மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண போற இவங்க கூட நம்ம சேர்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுடா. அது மட்டும் இல்லாம அவனோட பவர் நீ உணர்ந்திருப்ப. கண்டிப்பா எப்படியாப்பட்ட சக்திசாலியான ஆளுங்க நமக்கு தேவைப்படுவாங்க. நீ கோச்சுக்காதானே? ஆமா என்னோட பிரின்சஸ் சொல்றது சரிதான். சரி எனக்கு வேற வழி இல்ல. எங்க பாருங்க இதுக்கப்புறம் உங்களோட குரூப்ல நானும் ஜாயின் பண்ணி உங்க கூட வேலை பார்க்குறேன். ஆனா எக்கா இருந்து கூட நீங்களும் எங்களுக்கு ரூல்ஸ் போட முடியாது. எல்லாரும் கலந்து பேசி தான் ரெடி பண்ணும். பரவாயில்ல டைமிங்ல நல்ல நேரத்துல வந்து இப்ப சேர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரின்சஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பட்டர் கிட்டி கோலத்துக்கிட்டையும் வீடு நல்லபடியா பாத்துக்கோங்க, கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க, வேலை வேலைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டு கிளம்ப. என்ன பக்கம் பட்டரும் இலவடத்தோனே என்னுடைய லேடியை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கலாமா, அவனை உன்னுடைய தம்பியை கட் பண்ணிடுவாடா. புரிஞ்சுதா தொட்டு அவன் சித்திர காமிக்க தலைவரே கண்டிப்பா புரிஞ்சுது அப்படின்னு அவன பக்கம் பைதில இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்னன்னு காமிக்கிறாங்க. ஒரு டவுன்ல தூக்கன்ற ஒரு விஷயமே இருக்காது, அதுதான் அக்கல் லைனா. அந்த இடத்துல இருக்க லாடு கிட்ட இந்த மானசீட பத்தின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி போவோம். போற வேலை திரும்பி ஆச்சின்னு மாறுறானுங்க. டேய் நீ ஒன்னு கட்டல போறத யாரா நீ எனக்கு சொல்றதுன்னு தொட்டு 2 பேரும் ஆச்சின்னு மாறு. உன்ன பக்கம் இந்த சண்டையில பார்த்து அவர் ரசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் துரத்திட்டே ஓடுறானுங்க. இதுதான் டவுன் ஆஃப் தி நெவர் ஸ்லீப்பா. இதெல்லாம் யாருமே தூங்க மாட்டாங்க. ஒரு காலத்துல இந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனா இந்த இடத்துல என்னமோ புதுசா இருக்குப்பா. எதனால இந்த மாதிரி ஆவறாங்கன்னே தெரியல. இங்க இருக்க மக்கள் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவங்க. பாரு அது கூட காணும் யாருமே இந்த இடத்துல. இவங்க எப்படி பண்றாங்க, இவங்க அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு இவனும் பேசிட்டு இருக்க. டேய் முட்டாள் தரமா இப்படி பேசக்கூடாது. இவங்களே இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்யணும். இவங்க பேசுறதெல்லாம் ஒருத்தி ஒளிஞ்சிட்டு இருக்க கேட்டு இருக்க. இந்த டவுனே இவ்வளவு சைலண்டா இருக்கு. எங்க இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேட்டு நம்ம வேலை முடியுது. அந்த மானசீட பத்தி நம்ம எதனா தெரிஞ்சுக்கணும்ப்பா. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு லேடியும் வரா. அப்ப நீங்க எங்களுடைய லார்ட் கிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏன்பா உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா? அந்த அளவுக்கு தெரியாது. எங்க இருக்கிற ரூல்ஸ் என்னன்னா வெளியில இருந்து வந்து ஆளுங்க கிட்ட பேசக்கூடாதுன்ற ஒரு தடை வந்து எங்களுடைய லார்டு போட்டுருக்காரு. அதனாலதான் இங்க இருக்கிற யாருமா இருந்தாலும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ரூலா அந்த ரூல்ல நீங்க எதிர்பார்க்கற லெவலுக்கு
ரொம்ப மோசமா இருக்கும். அதனால முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான கிடைச்சதுன்னா இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் உங்களுக்கு நல்லது. என்னப்பா இது அந்த லீடரே இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா நமக்கு ஒரிஜினலான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். எதுவுமே யாரோடையாதான் நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இருந்தாலுமே இந்த டவுன்ல பாத்தீங்களா இப்படியாப்பட்ட ஒரு பேரியர்லாம் இருக்கு. ஒருவேளை இந்த பேரியர்னால கூட இந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குமா? அதுக்கப்புறம் அந்த பிரிவிலேஜ் ஸ்பெல்ல பத்தி அவங்களும் பேசிட்டு இருக்கு. இந்த லாடி எல்லாம் படுத்தவன் எங்க போயிட்டு வந்து அவன் வந்தாலும் இந்த நிம்மதியா இருக்கும், வேலை சீக்கிரமா முடியும் சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்கு. நீங்க எங்களுடைய லாடு கிட்ட பேச முடியாது சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன வர என்ன இது லாட பத்தி பேசுறவனே எவனும் வந்து நாட்டம் பண்ண வரான்னு சொல்ல என்ன ஏதோ ஒரு ஸ்பெல்ல பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா யாரா நீ? நான் தான் லார்ட் ஆஃப் தி அக்கலைனா லோ லுக் கிராட், இந்த டவுனோட டிஃபெண்டர். இங்க இருக்கிற மக்களுக்கு அமைதி நான் தான் கொண்டு வருவேன். அப்ப இவன் தான் இந்த டவுனோட லாடா லார்டு லோட்டோக்ராட். அதுக்கப்புறம் தன்னை ஆரம்பிக்கப்படுத்திக்கிறாங்க பிரின்சஸ் டெல்டின் ஆகும். என்னோட ஆபரேஷன் உங்களுடைய மக்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு மேட்ச்ல பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி ஏன் தெரியாம அப்படி கவனம் இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அந்த மானா சீட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ண ஆளா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வேலையை பண்ணாதீங்க, இல்லைன்னா நாங்க உன்னை தடுத்து நிறுத்துவோம் தோல. மிஸ்டும் என்ன ஒரு பிரமாதமான ஸ்பீச், ரொம்ப கியூட்டா இருக்காங்க என்னோட பிரின்சஸ். நீங்க வேலை அந்த அளவு போயிட்டு நீங்க தப்பு கணக்கு போட்டு இந்த டவுனுக்குள்ள தப்பா கால் எடுத்து வச்சிட்டீங்க. உங்க கதை இந்த இடத்துல முடிய போகுது. அதுக்கப்புறம் வந்தாலும் எங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் அவங்களுக்கு கேட்க? இதெல்லாம் எதுக்காக பண்ணணுமா? எங்களுடைய நல்லதுக்காக தான், எங்களுடைய பாதுகாப்பாக, எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் அடுத்த கட்ட மனித குலத்தோட வளர்ச்சிக்காகவும் தான். என்ன கேவலமான கேள்வி கேட்டு என்ன முட்டாளாக்க பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை நாங்க இன்னைக்கு சும்மா விட மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க அட்டாக் பண்ண ரெடியா இருக்க ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு அவனுங்க அட்டாக் பண்ண என்னடா உன்னால ஜெயிக்க முடியாது. ஆல்ரெடி என்னோட லைஃப் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக விட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனையே எக்ஸ்பெரிமெண்ட்டா பயன்படுத்தி கூடவே அங்க இருக்கிற மான்சஸையும் அவன் கண்ட்ரோல் பண்றான். எங்களுடைய லாட உங்களால தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 மான்சஸ் ஹீரோட சண்டை போட ஹீரோ பயங்கரமா சண்டை போட. ஆனா அதுங்களால ஈஸியா அதெல்லாம் தடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மறைஞ்சி வந்து அட்டாக் பண்ண முடியுது. இந்த லாலால நான் சொல்ல அந்த பிரிவிலேஜ் வெளில பயன்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த சிட்டிக்கே ஒரு மானோ பேரியர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். எங்க இருக்கிற மக்களுக்கு தன்னோட விஷயம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரே டைம்ல 2 ஸ்பெல்ல பயன்படுத்தி அந்த ஒரு மான்சஸ் வர வச்சிருக்கான். ஒன்னு இவன் அழிஞ்சதான் அந்த மான்சஸ் அழியும். அடடா இன்னும் இவன் என்ன பண்ணுவான் தெரியலையே, எப்படி இதை தடுத்து நிறுத்துது? அது மட்டும் இல்லாம ஸ்பெல்ல உருவாக்குறதுக்கான ஃபார்முலா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு பக்கம் மிஸ்ட் கிட்ட பிரின்சஸும் மிஸ்ட் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றா. நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா என்ன இருந்தாலுமே அவனே என்ன தோக்கடிச்சான் போது என்னை விட பவர்ஃபுல்லான ஆளாச்சு அவன். அதனால நான் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவனுக்கு இடைஞ்சலா இருக்க நான் விரும்பல. என்னடா இதான் உன்னோட முடிவா? பயந்துட்டியா நீ? நான் ஒன்னும் பயமில்ல, எல்லாம் சொல்லாதீங்க. ஹீரோ ஒன்று பக்கம் திணறிட்டு இருக்க அந்த மான்ஸ்டரும் அட்டாக் பண்றதுல ஹீரோவுடைய ஃபார்மே அப்படி உடைய எல்லாரும் பார்த்து ஷாக்காவே ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் மட்டும் நின்றுட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் அடிக்க வர ரெட்டே நவுந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கத்தாதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்ச லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வெளியாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாருக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்ப்பீங்க. நம்ம முடிஞ்சளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உண்மையிலே வேலை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொறுமையாக போகும் ஸ்டோரியே. அது விறுவிறுப்பா முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்க. சரிங்க, சில தொடர்ந்து வீடியோ முடிச்சு